பராபவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் 3/6/2026 புதன்கிழமை இரவு 9:21 மணி வரை தேய்பிறை திருதியை திதியும் நாள் முழுவதும் பூராடம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சனியின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக பழைய கடன்களை அடைக்க உகந்த தினம், நோய் நீங்க மருத்துவம் மேற்கொள்ள உகந்த தினம், கல்வி சார்ந்த பணிகளை துவங்க உகந்த நாள். பொதுவாக புதன்கிழமை என்ற முறையில் பெருமாளை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். யாருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஜாதக அமைப்புகளில் பூர்வீகம் அப்படிங்கிற விஷயம் சரியாக இல்லை, அப்பா சார்ந்த உறவு முறைகள் சரியாக இல்லை, பூர்வீக சொத்துக்கள் இல்லை, அதன் மூலமாக தொடர் பிரச்சனைகள் ஏற்படுவது. இதற்கான காரணமாக வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது? குறிப்பாக நம்முடைய தந்தை வழி உறவுகளை சொல்லுகிற பாவகம் சிம்ம பாவகம். அந்த சிம்ம பாவகத்தில் ராகு, கேது, சனி போன்ற பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கிற சூழல்லையும், சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மேற்சொன்ன கிரகங்களோடு தொடர்பில் இருக்கின்ற தன்மைகளோடு அவர் 6, 8, 12 மறைந்து நீச்சம் போன்ற தொடர்புகளை பெற்றிருக்கின்ற தன்மைகளில் உறுதியான முறையில் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் தந்தை உறவுகள் சார்ந்த அமைப்புகளிலும் கடுமையான ஒரு பின்னடைவும் மன வருத்தமும் தாங்கொணா துயரமும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எதிர்பார்ப்புகளை மிக உறுதியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நல்லதொரு மேன்மைகளும் புகழும் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான கிரக நிலைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மாறுபட்டு சஞ்சரிக்கிறது. மகத்துவம் நிறைந்த நாள் என்றே மேசத்திற்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். முக்கியமாக வலுப்பெற்றிருக்கிற ராசிநாதன் ராசியில் ஒருபுறம், தைரிய வீரிய தன்னம்பிக்கை பாவகத்தில் சுக்கிரன் புதன், மாறியிருக்கிற குரு, அதாவது 4ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிற குரு பகவான் மிக அற்புதமாக 8, 12ஆம் இடங்களை தொடர்பு கொள்வது, கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள், கூடுதலாக வெளிநாடு சென்று வருவதற்கு இருந்து வந்த நீடித்த தடை போன்றவைகள் விலகுவது போன்ற சாதகமான நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மேசத்திற்கு இருக்கிறது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். விருப்பங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது நல்லது. பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு மதிப்பு மிகுந்த சூழலும் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான தன்மை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி மேம்படும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அநேக அனுகூலங்களை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எண்ண தேவைகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு பாராட்டு கிடைக்கப் பெறுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மிக மேம்பட்டதானதொரு சூழல்ல உயர்வான தன்மைகளை உறுதியாக கொடுக்கக்கூடிய தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தனஸ்தானத்தில் அபாரமான முறையில் கிரக சஞ்சாரம், தைரியஸ்தானத்தில் மாறியிருக்கிற குரு பகவான், லாபத்தில் சனி என சிறப்பு வாய்ந்த கிரக சூழலோடு சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. பேச்சின் இனிமையான தன்மையால் அநேக காரியங்கள் கைகூடி வரும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதன் மூலமாக நல்லதொரு பாராட்டும் புகழும் பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சுப பலன்கள் நிறைய நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அனுகூலத்தை செய்யும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த வண்ணம் உண்டு. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிறவர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. அதே நேரத்தில் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் ஆதாயமான சூழல்கள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதன் வலுத்திருக்கிறதால ட்ரேடிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக தொழில்துறையினருக்கு இன்றைய நாள் மேம்பட்டதான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறை அமைப்பில் பணி புரிகின்ற இடங்களில் நல்லதொரு சந்தோஷமான அனுபவங்கள் நிறைய ஏற்பட போகிறது. எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். குறிப்பாக வெளிநாடு சார்ந்த வேலை முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் சகஜமான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குடும்ப உறவுகளோடு ஆன்மீக பயணம் செல்லும் சூழல் ஏற்படும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். இன்றைய நாள் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒருங்கே கொடுக்கிற நாளாக ரிஷபராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொதுவான முறையில் பார்க்க இருக்கின்றோம். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பொருளாதார மேன்மைகளும் புகழும் ஏற்படுகிற தினம் என்றே இன்றைய தினத்தை நாம் சொல்லலாம். குறிப்பாக வலுப்பெற்ற ராசிநாதன் ராசியில் இருப்பதும், ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும், தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும், 10ல் மிக சாதகமான முறையில் சனி அமர்ந்திருப்பதும் எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தி செய்வதற்கான சூழல்கள் உண்டு. நல்ல பலன்கள் அநேகம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து ஆரோக்கிய குறைபாடுகள் சரி செய்யப்படும். பொருளாதார நலன் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் உற்சாகமான சூழல் ஏற்படும். மனக்கவலைகள் முழுமையாக விலகும். வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். திட்டமிட்டபடி சில நேரங்களில் காரியங்கள் செய்வதில் தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாட்டோடு திட்டமிட்டு செயலாற்றுவது நிறைவான வெற்றியை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் லாபத்தன்மை மேம்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அனுகூலத்தை செய்யும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகலாம். கவனமாக இருங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மேம்படும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே வித்தியாசமான அனுபவங்களையும் நல்லதொரு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் கொடுக்கிற தினமாக மிதுனத்திற்கு அமைகிறது. வெற்றி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகஸ்ரேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.
கடக ராசி என்பர்களே, கவனமாகவும் சிறப்பாகவும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளிலும் உற்சாகமாகவும் செயல்பட்டு நல்லதொரு உயர்ந்த சூழலை, வெற்றிகரமான வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. காரிய வெற்றிகள் அநேகம் உண்டு. மனக்கவலைகள் விலகும், மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக ராசியிலேயே அபாரமான முறையில் குரு உச்சம் பெற்றிருப்பது, அந்த உச்சம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கிறது. தனாதிபதி உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருப்பது, செவ்வாய் 10ல் கேந்திர வலுவோடு இருப்பதென கிரக சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற வகையில் இருக்கிறது. குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், கடன் தொந்தரவுகள் நீங்கும், எதிர்ப்புத்தன்மைகள் விலகும், வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். மாறுபட்ட எண்ண சூழல்கள் உங்களை உற்சாகமாக வைக்கும். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பும் கூடுதல் பாராட்டும் பெறப்போகிறீர்கள். உடல் சோர்வு விலகும், உற்சாகம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தொழில்துறையினருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க இருக்கிறீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தன்மைகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தாரோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் உருவாகும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். பெண்மணிகளுக்கு மன திருப்தியுடனான காரியங்களை செய்து சாதகமான பலன்களை முழுமையாக பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை மிக சிறப்பாக பெற இருக்கிறீர்கள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் நல்லவிதமான முறையில் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகும். அனைத்திலும் சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற நாளாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, எல்லா விதமான இடர்பாடுகளும் மன சங்கடங்களும் இயல்பான முறையில் நீங்கி உங்களுடைய எண்ணமும் எதிர்பார்ப்புகளும் ஒருங்கே ஈடேறுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் குரு பகவான். அவர் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். கூடுதலாக பார்த்தீங்கன்னா வலுப்பெற்ற சூழலோடு சஞ்சரிக்கிறார். அனைத்து விதமான அனுகூலங்களையும் தர காத்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான அதிர்ஷ்டமும் ஒருங்கே தேடி வருகிற வாய்ப்புகள் உண்டு. அஷ்டம சனி கொடுத்து வந்த அல்லல்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல பலன்களை பெறுவதில் இருந்து வந்த சிரமங்கள் விலகும். வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் அதிலிருந்து வந்த காரிய தடைகள் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கி காரிய அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. பயணங்களின் மூலமாக வீண் செலவும் அலைச்சலும் உருவாகலாம். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் முழுமையாக மாறும். குறிப்பாக தொழில்துறை என்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல்கள் வலிமையான முறையில் இருக்கிறது. நல்லதொரு மேம்பட்டதான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக தந்தை வழி தொழிலை பரம்பரையாக செய்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்துறை என்பர்கள் நல்லதொரு முழுமூச்சுடன் பணியிடங்களில் செயலாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே பிரியும் சந்தோஷம் காணப்படும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்களும் நிறைவான முறையில் இருக்கிறது. பெண்மணிகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் அனுகூலமும் ஆதாயமும் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு இருக்கும். மாணவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சிறப்பான சூழலை கொடுக்கக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் உயரப் போகிறது. உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். ராசியினுடைய 11ஆம் பாவகம் மேன்மை பெற்று விளங்குகிறது. லாபாதிபதி திக்பலம் பெற்றிருக்கிறார். 7-8 சனி செவ்வாய் இருப்பது மட்டும் இல்லறம், கணவன் மனைவி உறவு போன்ற அமைப்புகளில் சற்று சங்கடமான தன்மைகளை ஏற்படுத்தும்.
குறிப்பாக தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களிடம் சற்று கவனமாக பழகுவது நல்லது. இரவு நேர வாகன பயணங்கள் உஷாராக இருங்கள். குறிப்பாக தனஸ்தானத்தை தொடர்பு கொண்ட குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடமான தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புகழ் பெறுவதற்கான அனைத்து சூழல்களும் மிக உறுதியாக கிடைக்கக்கூடிய தினமாக, அற்புதமான சூழலை மிக உறுதியாக கொடுக்கிற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் கன்னிராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. வீடு வாகன யோகம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இருந்து வந்த சூழல்கள் மாறும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக 10ல் சுக்கிரன் இருக்கிறார். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் அழகு சாதன பொருட்கள் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த நிதான சுணக்க நிலை மாறும். பணவரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய தன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்தவிதமான இடையூறும் இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கலக்கங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மதிப்புயரும். கலைத்துறை என்பர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் விலகும். இன்றைய நாள் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை மிக உறுதியான முறையில் பூர்த்தியாக்கக்கூடிய சந்தோஷம் நிறைந்த தினமாக கன்னி ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு விழிப்புணர்வு அவசியம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியை தொடர்பு கொண்ட குரு பகவான் தற்போது தனஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். 2 இடத்தோடு குரு வலுத்தும் தற்போது பயிற்சி ஆகியிருக்கிறது. துலாத்திற்கு பொருளாதார மேன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக நிதி நிறுவனம், நகைக்கடை, அடகு கடை, பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கு நல்லதொரு சாதகமும் மாற்றமும் அனுகூலமும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. எல்லா விதமான புகழும் ஒருங்கே கிடைப்பதற்கான சூழல்கள் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக உறுதியான முறையில் இருக்கிறது. உற்சாகம் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த கலக்கங்கள் விலகும். எல்லா வகையிலும் நன்மை நடக்கும். தனலாபம் மேம்படும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் கூடுதலாக ஆர்வம் செலுத்துவீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உருவாகும். எதிர்பாலினத்தவரால் இருந்து வந்த மனவேதனைகள், சங்கடங்கள் விலகும். கோபத்தால் இருந்து வந்த சில சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். பணவரவு மேம்படும். காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நிதான மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டு. விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய நாள் தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதவிகள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமைகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு மிக எளிதாக நடக்கக்கூடிய நாளாக, சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்க இருக்கிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, மிகப்பெரிய அளவிலான உற்சாகமும் உத்வேகமும் மேம்பட்டதானதொரு சூழல், அனைத்திலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக அபாரமான சூழலில் உச்சகுரு ராசியை பார்க்கிறார். கூடுதலாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். முக்கிய பாவங்கள் எல்லாம் குரு பகவானினுடைய தொடர்பில் இருப்பது உங்களுடைய முயற்சிகளுக்கான வெற்றிகரமான சூழலை உறுதிப்படுத்துகிறது. நினைத்தது அனைத்தும் நினைத்த நேரத்தில் நடக்கும். நிம்மதி பெருமூச்சு விடுகிற சம்பவங்கள் நிறைய உருவாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிரிகளால் இருந்து வந்த மனவேதனைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள மதிப்பு மேம்படும். நெருங்கிய உறவு முறைகளோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும். இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் ஆதாயம் உருவாகும். நல்ல யோகமான பலன்கள் சிறப்பாக நடக்கப் போகிறது. பணவரவும் அதிகரிக்கும்.
மனதளவில் இருந்து வந்த ஏதாவது சில கவலைகள் விலகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் சிறப்பாக ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவில் சாதகமாகவும் அனுகூலமாகவும் நடக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் சாதுரியமாகவும் பேசுவதன் மூலமாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை சிறப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருள்களை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது மேம்பட்ட சூழலை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். உறுதித்தன்மையும் உற்சாகமும் மேம்படுகிற நாளாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கிய நலன் மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எதிர்பார்ப்புகளை நிறைவாக பூர்த்தியாக்குகிற நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் அட்டமாதிபதி சந்திரன் ஒளி குறையாத சூழலில் இருக்க, ராசிநாதன் 8இல் உச்சம் பெற்றிருக்க, ராசியினுடைய 12ஆம் பாவகம் ராசிநாதனுடைய பார்வையில் அபாரமாக இருக்கிறது. தனஸ்தானத்தையும் பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மதிப்பு மிகுந்த சூழல்கள், பொருளாதார நலன், வீடு வாகன யோகம், நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை, வெளியூர் வெளிமாநில பயணம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் போன்ற அனைத்திலும் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளையும் அனுகூலத்தையும் பெறுகிற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். பணவரவு மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். திருமண உறவுகளில் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். விரும்பிய காரியங்களை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உருவாகும். புதிய நபர்களின் நட்பும் அறிமுகமும் மேம்பட்டதொரு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியம் சாதகமாக முடியும். வியாபார போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் இயல்பாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுதனை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் நன்மை ஏற்படும். பெண்மணிகளுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேற்றம் பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு படைப்பு திறன் வளரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் அனைத்திலும் உயரியதான சூழலை உறுதியாக கொடுக்கிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக உறுதியான முறையில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். எந்த விதமான சிக்கல்களும் இல்லாது ராசியை உச்சகுரு பார்ப்பது அமோகமான சூழல். கூடுதலாக 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மிகப்பெரிய அளவில் வலிமை மிகுந்த ஒரு தன்மைகள் மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. செவ்வாய் கேந்திர வலுவோடு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் யோகர்கள் சுக்கிரன் புதன் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். உத்தியோகத்துறை என்பவர்கள் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உறுதித்தன்மையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உருவாகும். குறிப்பாக கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீக சூழலை ஏற்படுத்தும். மனதளவில் மகிழ்ச்சி உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் மேம்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பு ஆச்சரியத்தை கொடுக்கும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். புத்தி தெளிவு உருவாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நிறைவான முழுமையானதொரு முன்னேற்றை காண இருக்கிறீர்கள். ஒரு சில நண்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் மிக இயல்பாக கிடைக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் மேம்பட்டதான சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவதற்கான சூழல்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். நண்பர்கள் மத்தியில் மதிப்புயரும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் பிறக்கப் போகிறது. திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. அவிட்ட நட்சத்திர என்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி என்பர்களே, குறிக்கோள்கள் அனைத்தும் மிக தெளிவாகவும் இயல்பாகவும் நல்லவிதமாக நடக்கக்கூடிய நாளாக, கும்பத்திற்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். 5 புதன் சுக்கிரன், 6 குரு, 7 கேது. குறிப்பாக இந்த 2 சனி 3 செவ்வாய் மட்டும் ஒரு சில நேரங்களில் சில சங்கடங்களை கொடுத்தாலும் மற்றபடி மாறியிருக்கிற கிரக சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களையே கொடுக்கும். எடுத்த காரியங்களை எப்படியும் நல்லவிதமாக நிறைவாக செய்து முடித்து விடுவீர்கள். சுப செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியும் பொருளாதார மேன்மைகளும் உண்டு. திட்டமிடுது செயலாற்றுவீர்கள். பின்னடைவான சூழல்கள் எல்லாம் விலகும். பணவரவு மேம்படும். பொருளாதார நலன் உருவாகும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறிக்கோள்கள் பூர்த்தியாகும். பெரியோர்னுடைய நேசம் கிடைக்கும். வீடு வாகன யோகம் நிச்சயமாக உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகஸ்தர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கிறீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். குறிப்பாக எதிர்பார்த்த பணவரவு இயல்பான சூழலில் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிக்கக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை என்பர்கள் யதார்த்தமான படைப்புகளின் மூலமாக அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு புத்திசாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்து வந்த தொய்வு தடைகள் விலகும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நல்லவிதமான முறையிலேயே இருக்கும். பெரிய அளவிலான சங்கடங்கள் எதுவும் இல்லாது எல்லா வகையிலும் நீங்கள் நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் சிறப்பும் மிகுந்த தினமாக இன்றைய நாள் கும்பராசி என்பவர்களுக்கு குறிக்கோள்கள் வெற்றிகரமாக அமைகிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கப் போகிறது. சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்பட இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் பயிற்சி அடைந்து உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். ராசியில் இருக்கின்ற சனியினுடைய பலவீனம் தற்போது சரி செய்யப்படுகிறது குருவின் பார்வையால். தனஸ்தானத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் ஸ்தானபலம் பெற்றும் 3 சூரியன் உபசய ஸ்தானத்தில் அமர்ந்தும் 4 சுக்கிரன் புதன் கேந்திர வலுவோடு ஆட்சி பலம் பெற்ற வலிமையான சூழல் இருக்கார்கள். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக சஞ்சரிக்கிறது. முன்னேற்றமும் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்களும் நிறைவாக நடக்கக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் நல்லதொரு வலிமையாக இருக்கிறார். மனமகிழும் சம்பவங்கள் உண்டு. மனக்கவலைகள் மறையும். எல்லா வகையிலும் சாதகமான சூழல்கள் உருவாகும். திட்டமிட்டபடி சில நேரங்களில் செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படும். அந்த தடைகளை சமாளித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதலாக லாப சூழல்கள் மேம்படும். தன்னம்பிக்கை அமையும். எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா சாதிக்கலாம் என்ற உத்வேகம் அதிகரிக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கு வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை நல்ல விதமான முறையில் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகளுடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும்.
நல்ல பெயர் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது சில குழப்பங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் எதிர்பார்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவதால் உற்சாகம் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு நிறைவான ஆதாயம் உருவாகும். அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைவதற்கான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக மீனத்திற்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் மிகுந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.